மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு பெரும்பாலும் லங்ஸ் சம்பந்தப்பட்ட எனர்ஜி அதிகபட்சமான பேருக்கு கம்மியா இருக்குதுங்க. அதுவும் இன்றைய இளைஞர்களுக்கு, குறிப்பா பெண்களுக்கு. காலேஜ் போற பிள்ளைங்க பார்த்தோம்னா இன்னைக்கு லங்ஸோட எனர்ஜி கம்மியா இருக்குது. ஆக்ஸிஜன் பற்றாக்குறை இருக்குது. 10 படிக்கட்டு ஏறினாலே மூச்சு வாங்குது. அப்ப இந்த லங்ஸோட எனர்ஜியை எப்படி இன்கிரீஸ் பண்ணிக்கிறது? அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஏன்னா ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் லங்ஸ். நம்மளுடைய உடம்புல 2 உயிர் சக்தி செல்லுது அப்படின்றாங்க. 2 உயிர் சக்தி தான் உடம்புக்குள்ள போய் அது ஒரு 28 உயிர் சக்தியாக மாறுது அப்படின்றது நம்முடைய சீன மருத்துவத்தோட ஒரு முக்கிய சாராம்சம். ஆமா. சி அப்படின்பாங்க. ஆமா. QI சி அப்படின்பாங்க. 2 சி நம்மளுடைய உடம்புக்குள்ள போகுது. இந்த 2 சி தான் 28 சியாக உள்ளுக்குள்ள மாற்றம் அடைந்து நம்மளுடைய உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறது அப்படின்றது தான் சயின்ஸ். இந்த 2 சி என்ன தெரியுங்களா? ஒண்ணு ஏர் சி, இன்னொன்னு ஃபுட் சி. உணவு. உணவு மூலமாக கிடைக்கக்கூடிய உயிர் சக்தி, காற்றின் மூலமாக, சுவாசத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய உயிர் சக்தி. இந்த 2 உயிர் சக்திகள் தான் நம்மளுடைய உடம்ப இன்னைக்கு ஆரோக்கியமா வச்சுக்கிறது. நீங்க பாருங்க, உணவு என்ற உயிர் சக்தி குடுக்காம கூட நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். உயிர் வாழ முடியும். இந்த 2 உயிர் சக்தி தான் இன்னைக்கு உயிர் வாழ்றதுக்கு பயன்படுது. அதுல இந்த உணவுன்ற உயிர் சக்தி இல்லாமல் கூட ஒரே ஒரு உயிர் சக்தியான அந்த ஏர் சி அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாசத்தின் மூலமாக வரக்கூடிய காற்றுன்ற உயிர் சக்தி மூலமாக ஆரோக்கியமா வாழ முடியும். உயிரோட வாழ முடியும். அதுக்கு நிறைய உயிரினங்கள் இன்னைக்கு சாட்சியா இருக்குது. மனிதர்கள்லயும் சில பேரு உணவ டோட்டலா அவாய்ட் பண்ணியும் சில மாதங்கள், பல வருடங்கள் என உயிரோட தான் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இந்த நோய்வாய்ப்பட்டுக்கிறவங்கட்ட மட்டும் இது பண்ணி பாருங்க. அய்யய்யோ! காலையில டிஃபன் எடுக்காம என்னங்க பண்றது? மத்தியானம் சாப்பிடக்கூடாதா? ஐயோ! நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்க உணவு ஒரு வேளை உணவ கூட இன்னைக்கு அவாய்ட் பண்றதுக்கு மனசே வர்றதில்ல. அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உனக்கு நோய் வந்துருச்சுன்னா பட்னி கிட. பட்னி இருந்துரு. சாப்பிடாத. ஆட்டோமேட்டிக்கா உடம்பு என்ன பண்ணும்? அத நோய குணப்படுத்துறதுல போய் வேலை செய்யும். ஆனா நீ சாப்பிட்டுக்கிட்டே இருந்துட்ட. நெறைய இப்ப பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உடம்புக்கு முடியலப்பா, டயத்துக்கு சாப்பிட்டுரு அப்படின்னு அட்வைஸ். ஆமா. ஏற்கனவே உடம்புக்கு முடியல, நீ வேற சாப்பிடாம இருக்கிறாத, டயத்துக்கு சாப்பிட்டுரு. டயத்துக்கு சாப்பிட்டா நோய் தீராது. அவ்வளோதான் விஷயம். ஏன்னா உடல் தன்னைத்தானே சரி பண்ணணும் அப்படின்னோம்னா, நீங்க சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா, அத செரிமானம் பண்றதுக்குரிய வேலைய போய் பண்ணும். அது ஹீல் பண்ணாது. அவ்வளோதான். அதனால பெரிய பெரிய நோய்கள பட்டினி விரதத்தில தான் அன்னைக்கு மக்கள் எல்லா நோய்களையும் குணப்படுத்தி வந்தாங்க. இன்னைக்கும் நெறைய இயற்கை மருத்துவத்துக்கு மாறுறவங்க, அந்த பட்டினி விரதத்துக்குள்ள போயி, அந்த உண்ணா நோன்புக்குள்ள டயட் ஃபாலோ பண்ணி, நெறைய நோய்கள இன்னைக்கு குணப்படுத்திக்கிட்டும் இருக்கிறாங்க. அது சாத்தியக்கூறுகளா நடந்துகிட்டு இருக்குது. நம்ம சிகிச்சை மையத்துக்கே வரக்கூடிய நெறைய மக்கள் பார்த்தீங்கன்னா, 3 வேளை உணவையும் அவாய்ட் பண்ண வேணாம். நீங்க ஒரு வேளை உணவு மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. அப்படின்னு சொல்லி ஒரு வேளை உணவு மட்டும் அவங்கள பார்த்தீங்கன்னா, ஒரு மாற்றத்த குடுப்போம். அத ஃபாலோ பண்ணி இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் குணமாயிருக்கிறாங்க. அதனால உணவு தான் நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவைன்னு சொல்லி நம்ம தவறா நெனச்சுக்கிட்டு இருக்கிறோம். உணவு தேவை தான். ஆனா உணவு மட்டுமே தேவையில்ல. ஆனா குறிப்பா உணவு இல்லாம கூட உயிர் வாழ முடியும். ஆனா காற்று இல்லாம உயிர் வாழ முடியுமா? சுவாசம் இல்லாம உயிர் வாழ முடியுமா? ஒரு நொடி கூட முடியாது. கரெக்ட்டுங்களா? அப்ப நம்ம உயிர் வாழ்வதற்கு தேவையான அத்தியாவசியமானது காற்று. அத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த காற்று நம்ம உடம்புக்குள்ள உள்ள அப்படி போயி ஒரு சுழற்சியாகி வெளியில வரக்கூடியதுல தடை ஏற்படுதுன்னா, அது எப்படிங்க? நம்ம தடைய அப்படி ஏற்படுத்திக்கலாமா? ஆ சுவாச தடை. நம்மளுடைய நுரையீரல்ல 3 அறைகள் இருக்குது. 3வது அறை வரைக்கும் ஏர் உள்ள போயிட்டு வரணும். ஆனா நம்ம இன்னைக்கு பண்றதே இல்ல. முதல் அறை வரைக்கும் போயிட்டு வர்றதே நெறைய பேருக்கு பெரிய விஷயமா இருக்கு. இந்த சுவாசம் நீங்க நல்ல நிதானமா, ஆழமா உள்வாங்கணும். மெதுவா வெளிவிடணும். நீங்க நார்மலா உங்களுடைய வேலை பார்க்கப்படும் பொழுது, உங்களுடைய ஆக்ஷன் படிக்கும் பொழுது, எல்லாம் சாப்பிடும் பொழுது, எல்லா சமயத்திலயும். ஆனா பார்த்தீங்கன்னா, வேக வேகமா, வேக வேகமா, வேக வேகமா தான் நம்ம மூச்சு வாங்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி, எந்த உயிரினங்கள்லாம் வேக வேகமா, வேகமா மூச்சு வாங்கி வேகமா விடுதோ, அதோட ஆயுள் காலம் குறைவு அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி நீங்க சில விலங்குகள எடுத்துக்கலாம். நாயோட ஆயுள் காலம் என்ன? ஆடோட ஆயுள் காலம் என்ன? மாடோட ஆயுள் காலம் என்ன? புலியோட ஆயுள் காலம் என்ன? மனிதனுடைய ஆயுள் காலம் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் இந்த பிரீத்திங் மிக முக்கியம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி பிரீத் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிறோம்னா, ஒரு டாக் மூச்சு வாங்கி மூச்சு விடுற மாரி. அப்படி விடும்ல டாக். அது மாரி வேக வேகமா, வேக வேகமா வாங்கி வாங்கி விட்டுக்கிட்டு இருக்கிறோம். சாப்பிடுறது முதற்கொண்டு இன்னைக்கு வேக வேகமா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப நீங்க வேக வேகமானா, நீங்க நல்லா ஆழமா வாங்கும் பொழுது 3வது வரைக்கும் போகுமா? அதுவே நீங்க இப்படி வாங்குன சோல டக்குனு விடுறோம்னா, முதல் வரைக்கும் போய்க்கிட்டு இருக்கும், டக்குனு அப்படியே வரும். அப்ப உள்ளுக்குள்ள காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய கூட பண்ணாது. உள்ள இருந்து அந்த கார்பன் டை ஆக்சைட பூரா வெளிய தள்ளணும்ல. ஆக்ஸிஜன் உள்ள போய் உள்ள கார்பன் டை ஆக்சைட வெளிய தள்ளணும்ல. முழுசா நடக்கிறதில்ல. அதுதான் இன்னைக்கு பல நோய்கள்
குணமாகப்படாமல் இருக்குது. நோய்கள் நீண்ட கால நோய்களாக இன்னைக்கு வந்து மாறிக்கிட்டு இருக்கு. அப்ப என்னங்க பண்ணலாம்? உங்களுடைய நுரையீரலை முதல்ல நீங்க அ இளம் பெண்கள், காலேஜ் படிக்கிறவங்க ஆரம்ப கட்டத்திலேயே உங்களுடைய நுரையீரல பலப்படுத்திக்கணும். ஏன்னா, அதிகபட்சமான பேர் இன்னைக்கு வந்து இறக்கும் பொழுது, அவங்க எதனால இறந்தாங்க? எப்படி இறந்தாங்கன்னு மட்டும் கேட்டு பாருங்க. ஏன்னா, இன்னைக்கு வந்து இயற்கை மரணங்களே குறைஞ்சு போச்சு. இயற்கை மரணங்களே கிடையாது. எல்லாமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி ஐசியூல இருந்தாரு. 1 மாசமா உடம்பு முடியல. பெட்ல படுத்து கிடந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா, இவங்க எல்லா பேரும் சொல்லும்பொழுது நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. கடைசி கட்டத்துல சொல்றது, அப்படியே தொண்டைக்கும், மூக்குக்கும் தாங்க மூச்சு இருந்துச்சு. நெஞ்சுக்கும், தொண்டைக்கும் தாங்க மூச்சு இழுத்துக்கிட்டே இருந்துச்சுங்க. மூச்சு விடுறதுக்கு தாங்க பயங்கரமா சிரமப்பட்டாரு. ஃபுல்லா சளி கோத்துக்குச்சுங்க. அதனால தாங்க இறந்தாருன்னு சொல்லிட்டு, இங்க காற்று அப்படி முழுசா இறங்கி ஏறாம தடை ஏற்பட்டதுனால நடந்திருக்க விஷயமா இருக்கும். அப்ப இத நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னம்னா, ரொம்ப பெட்டருங்க. அப்ப என்னங்க பண்ணணும் அப்படின்னம்னா, ஃபர்ஸ்ட்டு இதில பிராணாயாமா பயிற்சின்னு இருக்குது. பிராணாயாமா பயிற்சின்னு சொல்லிட்டு நீங்க Googleல சர்ச் பண்ணாலே கிடைக்கும். YouTubeலயுமே நெறைய பிராணாயாமா பயிற்சி எப்படி செய்யணும் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அத நீங்க பார்த்து தெரிஞ்சு பண்ணிக்கலாம். அதில கபாலபதி, பஸ்திரிகா, நாடி சுத்தி பயிற்சின்னு சொல்லிட்டு இந்த 3 சேர்ந்து ஒரு செட்டு. அது பிராணாயாமா. ஓகேங்களா? ஆமா. அ அத வந்து முறையா உங்களுக்கு பக்கத்தில இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவர்கள், யோகா மருத்துவர்கள்ட்ட பக்கத்தில போய் நீங்க வந்து கத்துக்கிட்டு, அத முறையா அவர்களுடைய கைட்னஸோட பண்றது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அதனால அந்த பிராணாயாமா பயிற்சி பண்ணிக்கங்க. அது உங்களுடைய நுரையீரலுக்கு ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி குடுக்கும். இப்ப வீட்ல இருந்து ஃபாலோ பண்றதுக்கு ஒரு டிப்ஸ் ஒண்ணு சொல்றேன். அது கூட சேர்ந்து இத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் குர்குமின். இந்த குர்குமின் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, மஞ்சள் பொடிய நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள்ல சேர்த்துக்கிறது. ரொம்ப சிம்பிள். ஏன்னா அதுக்குள்ளேயே குர்குமின் வந்துரும். இப்ப குர்குமின்னு சொல்லிட்டு குர்குமினோட எக்ஸ்ட்ராக்ட்டே இன்னைக்கு வந்து கிடைக்குது. இப்ப நம்ம கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம மருத்துவர் வந்து குர்குமின் கம்பல்சரி குடுத்து விட்டுருவாங்க. ஏன்னா அது வந்து பயங்கரமான நோய் எதிர்ப்பு சக்தி. நுரையீரல் சார்ந்த எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும், அங்க ஏதாவது இன்ஃபெக்ஷன் வர்ற மாரி இருந்தா கூட, அத கூட கிளியர் பண்ணி குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இந்த குர்குமின். என்ன பண்ணணுங்க? ஒரு 1/4 டம்ளர் தண்ணி, ஒரு 5 சொட்டு குர்குமின் லிக்விட் இருக்கும். 5 சொட்டு விட்டு நம்ம அப்படியே வந்து சாப்பிடலாம். இது பெஸ்ட். உங்களுடைய நுரையீரல பாதுகாக்கிறதுக்கு. மஞ்சள் பொடி தாங்க இருக்குன்னா, ஒரு 1 டம்ளர் தண்ணி. ஒரு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி. அவ்வளோதான். சுடுதண்ணி. ஏன்னா சுடுதண்ணீல நீங்க வந்து 1 ஸ்பூன் மஞ்சள் பொடிய போட்டு பாயில் பண்ணி கூட நீங்க வந்து சாப்பிடலாம். பாயில் பண்ணி எடுத்துட்டு வடிகட்டிட்டு ஒரு 1 டம்ளர் 100 எம்எல்ல இருந்து 150 எம்எல் மஞ்சள் பொடி கலந்த தண்ணீர். நார்மலா நீங்க வீட்ல சாப்பிட சொல்றேன். ஆனா மஞ்சள் பொடியிலிருந்து அந்த குர்குமின்ற மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது தான் அந்த குர்குமின் லிக்விட். ஆமா. அதோட எஃபெக்ட்டே வேற. ரைட். ட்ரை பண்ணுங்க. இது ஒண்ணு பெஸ்ட்டுங்க. அதுக்கப்புறம் ஆடாதொடை. ஆடாதொடை உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த ஆடாதொடை பவுடராவே இன்னைக்கு கிடைக்கும். ஆடாதொடை பவுடர மட்டும் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு, தினந்தோறும் ஒரு 1 ஸ்பூன் வந்து காலையிலேயே 1 டம்ளர் தண்ணீல ஒரு 1 ஸ்பூன் டைரக்ட்டா கலந்து சாப்பிடலாம். அல்லது 1 ஸ்பூன் எடுத்து போட்டு, அப்படியே கொஞ்சம் சுடு தண்ணி மாரி வெதுவெதுப்பான தண்ணீய வச்சு அப்படியே வார்ம் வாட்டர் எடுத்து கொப்பளிச்சு உள்ள முழுங்கிருங்க. தினம்தோறும் 1 ஸ்பூன் ஆடாதொடை சூரணம், அதுக்கப்புறம் குர்குமின் லிக்விட் ஃபார்ம் பெஸ்ட்டு. ஒருவேள உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நீங்க வந்து டைரக்ட்டா ஒரு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சாப்பிடலாம். அதில கிடைக்கக்கூடிய எஃபெக்ட் கிடைக்கும். சரிங்களா? இத மட்டும் நீங்க ஆரம்ப கட்டத்துல இருந்து ஃபாலோ பண்ணீங்க. பிராணாயாம பயிற்சி. பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுடைய நுரையீரல் பலப்படும். நுரையீரல சார்ந்த பிரச்சனையில தாங்க இருக்கேன். எனக்கும் நீங்க சொன்னதெல்லாம் இருக்கு. மூச்சு வாங்கல்ல பிரச்சனை இருக்குது, சளி பிடிச்சிருக்குது. இப்படி பல பிரச்சனையில இருக்கிறேன். ஆனா எனக்கு வயசு இந்த மாரி 45 ஆச்சு, 50 ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்க அந்த வயதில இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும், நான் சொன்ன இந்த 3 விஷயத்த மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். நுரையீரல் பிரச்சனையிலிருந்து நீங்க ஈஸியா வெளிவந்துர முடியும். நுரையீரலை பாதுகாத்து உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த வாழ்த்துக்கள். நன்றி.